பெண்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ் வணங்க வேண்டும், அதே சமயத்துல கணவன்மாருக்கும் கட்டுப்பட வேண்டும். இதற்கு பெரிய எடுத்துக்காட்டு யாரை சொல்லணும்னா கதீஜா அம்மையார் தான் சொல்லணும். ஏன்னா முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஈமான் கொண்டவர் யார்? கதீஜா அம்மையார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு உம்ராவுக்கு போனா பாக்குறோமே, ஹஜ்ஜுக்கு போனா பாக்குறோமே, ஹிரா கோயில தவம் இருந்தாங்க, பெரிய ஹதீஸ், பயந்து வர்றாங்க, பதறி வர்றாங்க, நெஞ்சமெல்லாம் பதறுது. ஒரு தாய் இடத்துல போய் எப்படி ஆறுதல் தேடுவோமோ அதுபோல அன்னை கதீஜா ரலியல்லாஹு இடத்துல, மனைவி இடத்துல போய் ரசூலுல்லாஹ் ஆறுதல் தேடுறாங்க. எனக்கு ஏதோ ஆயிரம் போல தெரியுது. ஒருவர் வந்தார், கட்டி அணைத்தார், ஓதுங்கள் ஓதுங்கள் என்று சொன்னார். எனக்கு ஓத தெரியாது சொன்னேன், ஆனால் எனக்கு ஏதோ ஒரு ஏற்படும் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிரா கோயில இருந்து வேகமாக ஓடி வர்றாங்க. ஓடி வந்து அவங்க தஞ்சம் போடுறாங்க. கதீஜா அம்மையாருடைய மடியில் இருக்காங்க. அருமையான ஆறுதல் சொன்னாங்க. நம்ம மனைவியா இருந்தா என்ன செய்வாங்க? இந்த பொழப்புல அவங்களுக்கு தேவையா? ஊட்ட பார்க்க கூடாது. இப்படிப்பட்ட சீமாட்டி கோடீஸ்வரி, மார்க்கத்துக்காக அவ்வளவு சொத்து எடுத்து கடைசி காலத்துல ஏழையாக மரணிச்சாங்க கதீஜா அம்மையார். இப்படி யாரையும் உலகத்துல பார்க்க முடியாது.